எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் நைஜீரியா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு, கிட்டத்தட்ட 22 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஆப்பிரிக்கா நாடு நைஜீரியா. இப்போது ட்ரம்ப்போடைய ஒரு எக்ஸ்தல பதிவை வந்து நம்ம பார்க்கணும். The Nigerian government continues to allow the killing of Christians. The USA will immediately stop all aid and assistance to Nigeria and may very well go into the now disgraced country, guns blazing, to completely wipe out the Islamic terrorists who are committing these horrible atrocities. I hereby instruct our Department of War to prepare for possible action. If we attack, it will be a fast, vicious and sweet, just like the terrorist thugs attacked the cherished Christians. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நைஜீரியா மேலே போர் தொடுக்கிறதுக்கான உத்தரவை ட்ரம்ப் அவர்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அந்த பாதுகாப்புத்துறைக்கு கொடுத்துருக்காரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற யுத்தங்கள் பத்தாதுன்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இவங்க எதுக்கு யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுறாங்க, இதை இனிமேல் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியாது, இது நிற்காட்டி உடனடியாக நாங்கள் எல்லா உதவிகளும் நைஜீரியாவுக்கு பண்ணக்கூடிய உதவிகளை நிறுத்துவோம், அதே மாதிரி உங்கள் மீது போர் தொடுப்போம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த 22 கோடி மக்கள் தொகை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 கோடி பேர் வந்து இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, 11 கோடி பேர் வந்து கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. போகோ ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு ஐஎஸ்ஐஎஸோட சித்தாந்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போ அங்கே ஆப்பிரிக்காவில் நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சமீபத்துலேயுமே மிகப்பெரிய லெவலில் அங்கே கலவரங்கள்லாம் நடந்தது. கிறிஸ்தவர்கள் அங்கே நிறையா கொல்லப்பட்டிருக்காங்களான்னா கண்டிப்பாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக இந்த போகோ ஹராம் பயங்கரவாத கும்பலால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னா இது நடக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல தான் இது நடக்குது. அங்கே அதிகமாக வாழக்கூடியது இஸ்லாமியர்கள் தான். ஸோ அமெரிக்காவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு பாசம் கிறிஸ்தவர்கள் மேலே, அதுவும் இத்தனை நாள் இல்லாமல் நைஜீரியாவில் ஏதோ இன்றைக்கி தான் நடக்கிற மாதிரி இவங்க போய் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரே விஷயம், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளமான ஆயில். ஏன் நைஜீரியாவுடைய ஆயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய 10வது மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் கொண்ட நாடு வந்து நைஜீரியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37.2 பில்லியன் பேரல் எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் அது. அடுத்தது அந்த கச்சா எண்ணெயோடைய தரம், சல்ஃபர் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய, ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய, ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய், கச்சா எண்ணெய் அது. அமெரிக்கன் ரிஃபைனரிஸ்க்கு இந்த சல்ஃபர் ப்ராசஸிங்கில் தான் அதிகமான இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் போது அந்த பொல்யூஷன் அதிகமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபரால் தான். ஸோ ரொம்பவும் சல்ஃபர் கம்மியானது, இதோடைய தரம் அப்படின்றது, இதில் கிடைக்கக்கூடிய பெட்ரோல் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சீப்பான ஒரு இதுவும் கூட. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க வந்து இதை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரம்ப்போட பயன்படுத்திய அந்த வார்த்தையில் ஸ்வீட் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் க்ரூடை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ நம்மளை சாக்கரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பை ப்ராடக்ட் எடுக்கிறதுலையுமே, ஒரு ஸ்வீட்னர் ப்ராடக்ட் எடுக்கிறதுலையுமே இந்த க்ரூட் வந்து ரொம்ப தரம் வாய்ந்தது. இப்போ ரஷ்யாவோட க்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய சல்ஃபர் கண்டென்ட் அதிகம். பெனட் க்ரூட், WTA க்ரூட்னு சொல்லி பல வகைகள் இருக்குது. இது ரொம்பவும் ஒரு எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு க்ரூட் இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரூடை தான் அமெரிக்கா இம்போர்ட் பண்ணி தங்களோட ரிஃபைனரியில் பியூரிஃபை பண்ணி அதை அவங்க மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஹை கிரேட் பெட்ரோல். அதே சமயம் அமெரிக்காவோட க்ரூடை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. இது எப்படி மாறி இருக்குன்னு, சுச்சுவேஷன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அமெரிக்கா தான் மிகப்பெரிய முதலீட்டாளர் நைஜீரியாவில். அமெரிக்காவுடைய செவ்ரான் டாக்ஸ்கோ நிறுவனம், எக்ஸான் மொபில் நிறுவனம், ஷெல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைஜீரியாவுடைய டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுரங்கங்களை வச்சுருக்காங்க. அவங்க கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவுக்கான க்ரூடை கடந்த 9 மாதத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கு நைஜீரியா விட அதிகமான க்ரூட் ஆயில் அப்படின்றது அமெரிக்காட்ட இருக்குது. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 2024 டங்கோட்டே பெட்ரோலியம் ரிஃபைனரி
இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பெட்ரோலியம் ரிஃபைனரி. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் டன் பேரல் பெர் டே அவங்க வந்து 6 லட்சம் பேரல் பெர் டே அப்படின்றது அவங்களோட டெய்லி அவுட்புட்டு. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் தேவையை கிட்டத்தட்ட 100% அப்படின்றது இதால் பூர்த்தி செய்ய முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிட்டத்தட்ட தேவைப்பட்டா 6 லட்சத்துலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேரல் பெர் டேவாக மாற்ற முடியும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல சண்டை நடக்குது, கச்சா எண்ணெய் உற்பத்தி அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கச்சா எண்ணெயோட ப்ரைஸை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு அமெரிக்கா உடனடியாக இந்த இடத்துல அவங்க வந்து மாற்ற முடியும். இப்போது 2025 இது நாள் வரைக்கும் எனர்ஜி க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டராக இருந்த நைஜீரியா முதல் முறையாக இம்போர்ட்டராக மாறுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஃபைனரி இருக்கக்கூடியது தான் இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து சுத்திகரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் இப்போ யூஎஸோடது எடுத்தீங்க அப்படின்னா இத்தனை வருடம் நம்ம நைஜீரியாட்டேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ முதல் முறையாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நைஜீரியாவோட ஃபியூல் இம்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேரல் பெர் டேலேருந்து 88,000 பேரல் பெர் டேவாக கம்மியாக இருக்குது. ஏன்னா இவங்க எண்ணெயை இவங்க அதிகமாக சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எண்ணெயை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு நைஜீரியாவிலேருந்து வரக்கூடிய ஹை கிரேடு க்ரூட் அப்படின்றது இப்போ கம்மியாகிட்டு இருக்குது. அவங்களுடைய அதிபர் கேட்குறது போகோ ஹராம் இருக்குது, அங்கே ஐஎஸ்ஐஎஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எத்தனிக் ரைவல்ரிஸ் இருக்குது, சில இடங்களில் மட்டும்தான் இயற்கை வளம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மக்களுக்குள்ளேயே கிளாஷஸ் இருக்குது, ஜாதி ரீதியான பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க நாட்டோடைய எனர்ஜி செக்யூரிட்டி எங்கிட்ட 10வது அதிகமான கொள்ளளவு உலகத்தில் எங்கிட்ட தான் இருக்குது, நான் எதுக்கு உங்கள்கிட்ட இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்க கேள்வி. இதுதான் அமெரிக்காவை பாதிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய க்ரூடு நைஜீரியாவில் இம்போர்ட் ஆகலை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட க்ரூடோட ஏற்றுமதி அவங்க மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுக்குறாங்க, அமெரிக்காவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் 2025 இந்த ப்ரெஷருக்கு பிறகு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நெட்டு க்ரூட் எக்ஸ்போர்ட்டராக மாறுறாங்க நைஜீரியாவுக்கு. யூஎஸோட க்ரூட் ஷிப்மெண்ட் அப்படின்றது 1,69,000 பேரல் பெர் டேவாக இருக்குது. நைஜீரியா அது பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது 54,000லேருந்து 72,000 54,000 குறைஞ்சிருக்கு. இந்த டங்கோட்டே ரிஃபைனரி தான் அமெரிக்காவுடைய க்ரூடை வந்து ஒரு இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபெக் நாடுகள், இந்த ஓபெக் நாடுகளுடைய கூட்டமைப்பில் அமெரிக்காட்டிருந்து க்ரூடை இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருடம் ட்ரெண்ட் இது. இப்போ இந்த குளோபல் எனர்ஜியோடைய ஹைரார்கி அப்படின்றது சவுதி, அதன் பிறகு கத்தார், ஈரான் போன்ற பல நாடுகள் இதில் வந்து டாப்பில் இருக்காங்க, ரஷ்யா உட்பட. ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் இருக்குது. 2 நாடுகள் மட்டும்தான் ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க, ஒன்று அமெரிக்கா, ஒன்று சைனா மற்றும் இந்தியா. அதற்காக இந்தியா மீது பொருளாதாரத்தில் ரீதியான தாக்குதல்லாம் இப்போ அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து பார்ப்போம். இன்டர்ஸ்டேட் வார், இந்த இன்டர்ஸ்டேட் வார் ஒரு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் 1973 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 50% இந்த மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் இந்த தாக்குதல் அப்படின்றது நடக்குது. 16% டிஃபென்ஸ் பட்ஜெட், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ன்றது $700 மில்லியன், $800 மில்லியன் கிட்டத்தட்ட, பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட. இந்தியாவில் எடுத்திங்கன்னா வெறும் 55 பில்லியன் தான். அந்த $800 பில்லியன் 16%, அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அப்படின்றது இந்த குளோபல் ஆயில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடுகள் மேலே போர் தொடுக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ 3 ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் அமெரிக்காவால் அழிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வியட்நாமுக்கு பிறகு ஈராக்கில் கிட்டத்தட்ட 22 முறை சிறு பெரு லெவலில் அவங்க போர் தொடுத்துருக்காங்க, மிலிட்ரி இன்டர்வென்ஷன்ஸ். அடுத்தது ஈரான் கிட்டத்தட்ட 18 வருஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிபியா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம். இப்போ சிரியா போன்ற நாடுகளையுமே நம்ம பார்க்குறோம். 53 சிஏஏவோடைய அந்த சதினால் அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர், ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் மொசாதேகை வந்து இது பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் அங்கே இருந்த பிரிட்டிஷ் கம்பெனிஸை விரட்டி விட்டுட்டு தங்களோட ரிஃபைனரிஸை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல ஒரு தேசியவாதி அந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறாரு. பிறகு இவங்களை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஹயத்துல்லா கமேனி போன்ற ரேடிகலைஸ் பீப்புளை. இன்றைக்கி அந்த நாடு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது அந்த ரேடிகலிசம் அளிக்கிறோம்னு சொல்லிட்டு மீண்டும் ஈரான் மேலே இவங்க வந்து போர் தொடுத்துட்டு இருக்காங்க. லிபியா 2011 கடாஃபியோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ மனிதர்கள் கொல்லப்படுறதோ இல்லை போகோ ஹராமோட அட்டுழியமோ முக்கியமே கிடையாது. இவங்களுக்கு
அந்த இடத்துல ஆயில் அப்படின்றது மட்டும்தான். இந்த ஆயிலை போய் கை வைக்கும்போது இவங்க பயன்படுத்தக்கூடியது 3 ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்: மனித உரிமை மீறல்கள், சர்வாதிகாரியோட ஆட்சி, லஞ்ச லாவண்யம் மற்றும் மைனாரிட்டி பெர்சிக்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய இது இருக்குது. இப்போ இவர் சொல்லக்கூடிய டேட்டா உலகம் முழுக்க இந்த மாதிரி பெர்சிக்யூஷனில் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்றது போன இந்த வருடம் 3500 பேர். ஆனால் நைஜீரியாவில் மட்டுமே 4476 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த போகோ ஹராமோடைய அதிகபட்சமாக விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள். அவங்க ஒரு இஸ்லாமிய அமைப்போட பேரை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தான் அதிகமாக கொண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாக்குதல் முழுக்க மசூதிகள், அந்த மத குருக்கள் இருக்கக்கூடிய இடம் மற்றும் ஸ்கூல்ஸ், மதராசஸ், இது மேலே தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி நைஜீரியாவுடைய இராணுவத்தின் மேலேயும் கடுமையான தாக்குதல்களை அவங்க நடத்தியிருக்காங்க. இப்போது இது வெறும் மத ரீதியான பிரச்சனையாக கண்டிப்பாக கிடையாது. சர்வதேச அரசியலை நம்ம பார்க்கும் பொழுது சர்ஃபேஸில் தலையங்கம் மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய நியூஆன்சஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு புரியாது. அமெரிக்காவோடைய ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஜனநாயகத்தை காப்பாற்றுறோம், அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் நசுக்கப்படுகிறார்கள், அந்த சர்வாதிகார ஆட்சி நடக்குதுன்ட்டு. சர்வாதிகார ஆட்சிக்கு நீங்கள் எதிராக இருந்தீங்கன்னா அசீம் முனீரோடு நீங்கள் எப்படி கை கோத்தீங்க? இதுக்கு முன்னாடி வரலாற்றில் பர்வேஸ் முஷ்ரஃப் வந்து எப்படி உங்களுக்கு ஃபேவரட்டான ஆளாக இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வாதிகாரிகள் கூட தான் இவங்க வந்து அதிகமான ரிலேஷன் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு முன்னாள் அல்கொய்தா பயங்கரவாதியை நீங்கள் வெள்ளை மாளிகை கூட்டிகிட்டு வந்து கை கொடுக்குற காமெடிலாம் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் பண்ண முடியும். அங்கே 5 முக்கியமான பிரச்சனை இருக்குது நைஜீரியாவில். ஃபார்மர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஹெர்டர், ஆடு மேய்க்கிறவர்கள் மற்றும் அந்த நிலத்தை வச்சுருக்கக்கூடியவங்க, இது உலகம் முழுக்க இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னாப்பிங், எக்ஸாஷன், இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே ஓடிட்டுருக்கு. அதன் பிறகு பிரிவினைவாத மூமெண்ட்ஸு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரைவல்ஸ். இந்த கம்யூனல் ரைவல்ன்றது 4th தான் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் மார்ஜினைசேஷன். அது குறிப்பாக வடக்கு நைஜீரியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் இது பண்ணி பாருங்க. இப்போ இதை பற்றி பேசுங்க. இப்போ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் முகமது இத்ரீஸ் என்ன சொல்கிறாருன்னா, there is no systematic intentional attempts either by the Nigerian government or by any serious group or a target of particular religion. அது கிடையாது அப்படின்றது அவங்களுடைய வாதம். இது உலகம் முழுக்க நடக்குது, கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். நைஜீரியாவில் ஜனநாயகம் இருக்குது, எங்களுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படி ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் பண்ணுறவங்கள நாங்கள் வந்து தண்டிப்போம். அந்தளவுக்கு அவங்ககிட்ட இல்லை, போகோ ஹராமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது வந்து அங்கே இல்லை. பட் இவங்க சொல்கிறது அப்படின்றது ஒரு மாஸ் மர்டர், கிறிஸ்தவர்கள் வந்து குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2020 கண்ட்ரீஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவை கொண்டு வந்து அதில் வச்சுருந்தாங்க. நைஜீரியா கண்டிப்பாக சேஃப் பிளேஸ் கிடையாது. நைஜீரியாவில் என்னோட பழைய நண்பர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. துப்பாக்கி இல்லாமல், ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் போக முடியாது. அதுக்காக நீங்கள் போய் ஜனநாயகத்தை தலையெடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிலிட்ரி ஆக்ஷனை இப்போ ஏன் பண்ணுறீங்கன்ற அந்த கேள்வி வந்து எழுது. இதே ட்ரெண்டை நம்ம வந்து வெனிசுலா மேலே பார்க்குறோம். வெனிசுலாவுடைய அதிபரை தூக்கி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அப்படின்றது குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவுடைய க்ரூட் எக்ஸ்போர்ட்டை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிஃபைனரி, அமெரிக்கா நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ரிஃபைனரியில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பை வந்து அதிகரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ் ரிஃபைனரிஸ் அது கூட வந்து இவங்க வந்து கம்பீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நைஜீரியாவோடைய எக்கனாமிக் சாவரனிட்டி அப்படின்றது அது ஒரு பணக்கார நாடாக, ஏழை நாடு தான், அட்லீஸ்ட் ஒரு நடுத்தர நாடாக வர்றதுக்கு கூட நைஜீரியா அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏழ்மை இருக்கிற வரைக்கும் தான், மக்கள் அங்கே ஏழைகளாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த அமெரிக்கன் எய்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பக்கூடிய அந்த சொற்பமான வீட்டு போன்ற உணவுப் பொருட்களை வச்சு இவங்க வந்து அந்த அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது டங்கோட்டே ரிஃபைனரி அப்படின்றது அவங்களுடைய நேஷ்னல் ப்ரைடு, நைஜீரியாவுடைய நேஷ்னல் ப்ரைடு. இப்போது எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து, ரிஃபைனிங்லேருந்து ரீட்டைல் வரைக்கும் ஒரு நைஜீரிய நிறுவனம் கம்பீட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இது அடுத்தடுத்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு, இந்தியாவுக்குமே அவங்க எண்ணெய் ஏற்றுமதி பண்ணும் பொழுது இப்போ எப்படி நயாரா ஒரு ரஷ்ய நிறுவனம் இருக்கோ, இல்லை ஷெல் ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம், அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கோ, அதே மாதிரி உலகம் முழுக்க இவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அட்லீஸ்ட் ஆஃப்ரிக்காவில், வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து இவங்க விரும்பலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பவர்ஸ் காம்படிஷனில், அமெரிக்கா, சைனா, ரஷ்யாவுடைய காம்படிஷனில் நைஜீரியா வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷனில் இருக்குது. ஆஃப்ரிக்காவுடைய எனர்ஜி பேங்க் அப்படின்றது ஆஃப்ரிக்கன் பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி அந்த ஒரு 54 நாடுகள் சேர்ந்து ஒன்றா இது பண்ணாங்க. அவங்களுடைய அலைன்மெண்ட் அப்படின்றது அமெரிக்கா மற்றும் இவங்க கூட்டாளி நாடுகளை சேர்ந்து இருக்கக்கூடாது,
ரஷ்யா போன்ற சைனா போன்ற டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ ட்ரம்ப் போட்டு போருக்கு தயாராகுங்கள், நைஜீரியாவை தாக்கிறதுக்கு தயாராகுங்கன்ற பதிவுக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் எக்ஸத் வந்து ஹெஸ்ஸர் அப்படின்னு போட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுறாரு. இப்போது இந்த கன்ஸ் பிளேசிங் அப்படின்றது இவங்களுடைய ஒரு பெரிய தாக்குதல் அங்கே நடத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது இவங்க ட்ரம்ப்பை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போர்கள் நிறுத்தணும், அமெரிக்காவுடைய உள்நாட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது, $38 ட்ரில்லியன் டெட் இருக்குது, கரண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும், நம்மளுடைய மக்கள் தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி பேசினவங்க. அமெரிக்காவுடைய பணக்கார நாடு, ட்ரீம் லேண்ட், பல பேருக்கு வந்து அமெரிக்கா பற்றி பேசினா கோவம் வரும். உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் ஊர் ரோடெல்லாம் எப்படி இருக்குது, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையாக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், சர்வ வல்லமை படைத்த ஒரு நாடு தன்னுடைய கடன் $38 ட்ரில்லியன், இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியே $4 ட்ரில்லியன் தான். இந்த அளவுக்கான கடனை செலுத்தவே முடியாத கடனை வச்சு கிட்டத்தட்ட 15% டிஃபென்ஸ் பட்ஜெட்டை நீங்கள் வந்து ஆயில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே மட்டுமே போர் தொடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் அரசாங்கத்தோடைய ஃபுட் கூப்பன்ஸை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபுட் டோக்கன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாப்பாடே கிடையாது. எத்தனை பேர்? ஒரு 2 பேர் கிடையாது, 4.5 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே 3 வேளை உணவில்லாத லெவலில் தான் அரசாங்கத்தோடைய மானியத்தை நம்பி தான் அங்கே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அமெரிக்காவுடைய இந்த வார்னிங் அப்படின்றது கிளியர் கட்டாக அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரஷ்யாவும் நைஜீரியாவில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்களும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் போகோ ஹராமுக்கு எதிராக மிகப்பெரிய இதை பண்ணது, இராணுவ உதவிகளை பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். இன்றைக்கி ரஷ்யா மொத்தமும் முடங்கி போய் இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் ஆகுதோ அந்த இடத்துல சைனாவை உள்ளே விடாமல் அமெரிக்கா பிடிச்சிட்டு வருது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா வெனிசுலா, 3வது பார்த்திங்கன்னா ஈரான், இப்போ 4வது பார்த்திங்கன்னா நைஜீரியாவில் இது மட்டும் கிடையாது, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லித்தியம் பெல்ட்டும் இதுதான். ஸோ லித்தியமில் அமெரிக்காவோட சைனா லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ அவங்களோட லித்தியம் தேவைக்குமே இவங்களுக்கு தேவைப்படுது, குறிப்பாக எலான் மஸ்க் நிறுவனத்தான டெஸ்லாக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்சைட், காப்பர், லித்தியம், மேங்கனீஸ், நிக்கல், யுரேனியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னோட யுரேனியத்துக்கு தேவைக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யாவை சார்ந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் அவங்க டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ நைஜீரியாவோடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமெரிக்கா கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். ஸோ ரிசோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, மார்க்கெட் ஆக்சஸ் எடுக்கிறது, ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷனிங் பண்ணுறது, சைனா ரஷ்யாவை வந்து கண்டெயின் பண்ணுறது, டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் கிறிஸ்தவர்களை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி அங்கே டொமஸ்டிக் ஒரு இதை கொண்டு வருது, ஒரு நரேட்டிவ் கொண்டு வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன்ஸை பயன்படுத்தி இவங்களை வழிக்கு கொண்டு வருது. இதை தான் அமெரிக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நாடு திருந்த போகிற மாதிரி நிச்சயமாக தெரியல. இப்போது பாகிஸ்தான் எண்ணெய் வளம் இல்லாத வரைக்கும் ஏதோ எங்கேயோ பிச்சை எடுத்து சேஃபாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நாடு இருந்துக்கிட்டு இருக்குது. பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் இப்போ போயிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து இவங்க ட்ரம்ப்புக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அங்கே எண்ணெய் வளம் இயற்கை வளம் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான், நைஜீரியா, லிபியா, ஈராக் இந்த நாடுகள் என்ன ஒரு விதியை சந்திச்சதோ அதே விதியை தான் அவங்க அமெரிக்காட்ட சந்திக்க போகிறாங்க. காலம் இதுக்கு பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.